அலாமேகா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கலந்து சிறப்பித்தார். மலேசிய அடிதட சிலம்ப கலைக்கழகத்தின் சிலம்ப கலைஞர்களின் படைப்புகள், பாரம்பரிய பரதநாட்டிய நடனம் ஆகியவை இவ்விழாவில் இடம்பெற்றன. சிறப்பு பூஜைகளுடன் தொடக்கம் கண்ட வழிபாடுகளை அடுத்து தனது தொகுதி மக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரகாஷ் உரையாற்றினார். தனது தொகுதி மக்களுக்காக பல சமூக பணிகள் செய்து வரும் நிலையில் இவரிடம் இலவச கூடுதல் வகுப்பு திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக வணக்கம் மலேசியாவிடம் அவர் கூறினார். நிறையா திட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன மாரி இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தகமுனிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யலான்னு இருக்கோம், படிக்கிறதுக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலான்னு இருக்கோம். நம்ம ஒரு ஃப்ரீ டியூஷன் செய்யலான்னு நம்ம அந்த ஒரு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பத்தாததுக்கு நம்ம விழிப்புணர்வு அவங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய ப்ரோக்ராம் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களையெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி அவங்க வாழ்க்கை தரத்தை ஏற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உதவி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பொழுதுக்கு நிறையா விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா ஒத்துழைப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த பொங்கல் வருஷம் எல்லோருக்கும் மலேசியா வாழும் இந்திய மக்களுங்களுக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். பிரகாஷ் சம்புநாதன் தனது தொகுதி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது மட்டுமின்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்களை சந்தித்து அவர்களின் சிக்கல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அலுவலகத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக கம்போங் பாரு ஐகோ மற்றும் அலாமேகாவின் கிராம தலைவரான கோபி முடியாண்டி தெரிவித்தார். புதிய முயற்சியாக நாங்கள் என்ன ஸ்லாங்கூரில் செய்ய நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று நம்ம டூன் கொத்தகமுனிங் ஒய்பி பிரகாஷ் சம்புநாதன் அவர்கள் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னா, வரக்கூடிய இந்த வருஷத்தில் 5வது மாதத்தில் ஃப்ரீ டியூஷன் அவரோட சொந்த மாநிலத்திலே அவரோட ஒரு ஃப்ரீ டியூஷன் பிள்ளைங்களுக்கு ஸ்கோலா 2 ஸ்கோலா மண்ணுங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவரோட ஆஃபீஸ்லேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்து செய்யலான்னு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் நிறைய திட்டங்களை இங்கே உள்ள அவரோட டூன் கொத்தகமுனிங்கில் ஓட்டர்ஸ்க்கு இன்னும் என்ன நல்லா சலுகை செய்ய முடியும், அதாவது மாநில அரசாங்கத்தோட சலுகையை தவிர்த்து அவர் வேறு என்ன அடிஷ்னலாக செய்ய முடியும் அப்படின்னு எங்களோட கலந்து பேசிகிட்டு இருக்காரு. செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அந்த மக்கள் சந்திப்பில் மக்களோட குறைகளை கேட்டுட்டு அவர் எப்பயுமே நல்ல ஒரு முடிவாக தான் சொல்லுவார். எல்லா மக்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்கிறதுல அவர் எந்த ஒரு தயக்கமும் காட்டுறது வரைக்கும் அவர் அடிஷ்னலாகவே அவரோட சொந்த பணத்தை எடுத்து தான் நிறைய பிள்ளைங்களை தத்து எடுக்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ B40 ரொம்ப மிஸ்கின் திக்கார் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஏழைகள் அந்த பிள்ளைங்க தமிழ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு மட்டம் போடாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களோட பொருளாதாரம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அந்த பிள்ளைங்களை எப்படி ஊக்குவிப்பு தொகை கொடுத்து தனியாக நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கு திரும்பி கொண்டுட்டு போகிறதுக்கு இதை நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் ஆலயத்தின் சமூக நடவடிக்கைகளுக்கும் எப்போதும் சட்டமன்ற உறுப்பினர் துணையாக இருப்பதாக ஆலயத்தின் தலைவர் மேகநாதன் தெரிவித்தார். இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து உள்ளபடிக்கு இன்றைக்கி நேரத்தில் அவர் பதவிக்கு எப்போ வந்தார் அப்போ இருந்து அவரும் நமது கிராமத்து தலைவர் கோபி அவர்களும் நிறைய எங்கள் கூட தொடர்பு வச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு வேண்டிய பல நன்மைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து செய்கிறதா எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் நான் ஒய்பி பிரகாஷ் அவர்களுக்கும் திரு கோபி அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் அப்புறம் மற்றும் நமது ஆலய நிர்வாகம் எங்களுக்கு ரொம்ப உறுதியாக இன்றைக்கி அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனாக்கா நாங்கள் இந்த அளவு நிகழ்ச்சியெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் மாதர் பகுதியினர் இவங்க அனைவருக்கும் நான் இந்த வேலையில் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பொங்கலோ பொங்கல். இதனிடையே சூரிய பொங்கல் அன்று ஆலயத்திற்கு வருகை அளித்தவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் வணக்கம் மலேசியாவிடம் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுமா இன்னைக்கு கோயிலுக்கு வரல, வீட்டிலே செஞ்சுட்டு பொங்கலை கொண்டாடிட்டேன். இன்றைக்கு நான் வேண்டியிருந்தெல்லாம் இந்த வருஷம் பழிக்கணும்னு மனசார கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் தை புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் குடும்பத்தோடு நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நானும் இப்போ தான் கோயிலுக்கு என்னோடய பிரார்த்தனை வச்சுருக்கேன். தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குவோம். அடுத்தடுத்து கொத்தகமுனிங் தொகுதியில் உள்ள 3 ஆலயங்களில் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ள பொங்கல் விழாவிலும் பொதுமக்கள் திரளாக கலந்து சிறப்பிக்குமாறு பிரகாஷ் அழைப்பு விடுத்தார்.